படத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்கா அப்படின்னா இந்த படத்தை எடுக்காம இருந்தது அதுவே மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். தனுஷ் வந்து இதுக்கப்புறம் வந்து பாவம் புண்ணியம் பார்க்காம கதையும் கதாபாத்திரங்களும் அது படம் எடுக்கப்படுற விதமும் நல்லா இருந்தால் மட்டும் நடிச்சாருன்னா நல்லா இருக்கும். பாலிவுட்டுக்கு ஆசைப்பட்டு போய் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வசந்த மாளிகை மாதிரியான அது அந்த காலத்த கல் கிளாசிக் அதே படத்தை இப்போ எடுத்தா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கிரிஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த கிரிஞ்சை ஒரு ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு சென்ஸ்லெஸ் முட்டாள்தனமான ஒரு ஹீரோயினை வச்சு ஒரு கதையா பண்ணியிருக்காரு ஆனந்தன் ராய். அது ஏன்றது சத்தியமா தெரியல. தனுஷ் இந்த படத்தை எதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. 20 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பு பண்ண இந்த குத்துது அந்த அந்த மாடுலேஷன்ல அந்த டைலாக்லாம் பேசி அவர் காதல் கொண்டையில பண்ண அந்த வினோத்தை திருப்பி கொண்டாந்து எல்லாமே பழசா இருக்கு. படம் மட்டும் இல்ல, படத்துல வர ஹீரோயின் அவங்க பண்ற விஷயங்கள், அவங்க பேசுற டைலாக்ஸ் எல்லாமே வந்து சென்ஸ்லெஸ்ஸா, ரொம்ப பழசா, ரொம்ப கிரிஞ்சா. கிட்டத்தட்ட ஏஆர் ரகுமானுமே வந்து இது கண்டிப்பா ஏஆர் ரகுமான் மியூசிக் மாதிரியே இல்லை.